கேள்விப்பட்டிருக்கீங்களாடா இந்த வேர்டு? இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க. எக்ஸ்ஃபோலியேஷன். டோனர் டோனர்னா நம்ம ஸ்கின்னோட டோன்ன்ற மாதிரி. ஓகே சரி. கிளென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீஜரில் க்ளீன் பண்ணு, ஃபேஸில் இருக்க டர்ட்டி டஸ்ட்டு கிருமிகள் இல்லைங்களா, பாக்டீரியா பார்க்குறோமா, பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரி நிறைய கிருமிகள்லாம் இருக்கு இல்லைங்களா. கிருமி நாசினி பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளோர் கிளீனரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூமிங் வச்சு புடுவலாம் டிங் 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 என்றுலாம் ஜெம்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிளென்ஸ் பண்ணணும். இந்த கிளென்ஸு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னு மேலே இருக்க டர்ட்டின்னா என்னது, அழுக்கு, டஸ்ட்னா என்னது, தூசி. சூப்பர்ரா. ஜெம்ஸ்னா கிருமி, ஓகே. ஜெம்னா கிருமி, ஜெம்ஸ்னா கிருமி. ஸோ டர்ட்டி அழுக்கு, தூசு, துரும்பு நம்ம மேலே இருக்கிற எல்லாத்தையும் வேர்வைனால அழுக்கு பண்ணிடுவீங்களா, அந்த மாதிரி அழுக்கு அந்த ஈரத்தோட மாய்ஸ்சர் நம்ம ஃபேஸில் ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சரோட நம்ம வண்டியில் போகும்போதோ புகை அது இதுன்னு பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம ஃபேஸில் ஒரு லேயர் ஆஃப் என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படியும் ஓகேங்களா. டர்ட்டி டஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸில் படியும். அதை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ கிளென்ஸு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் சொல்கிறேன். அப்படின்னா கிளென்ஸு என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, மேம் கிளென்ஸ் வந்து என்ன பண்ணும், டர்ட்டி டஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் மேம், ரிமூவ் பண்ணும் க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். தென் எக்ஸ்ஃபோலியேஷன். இங்கே எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, கூகுள் பண்ணிக்கோ. இதுக்கான 3 ஸ்டெப்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். எக்ஸ்ஃபோலியேட் அப்படிங்கிறது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்க, இது வந்துட்டு ஒரு ப்ராசஸ். என்னென்ன இருக்குது, ஸ்க்ரப், இது ஒரு செயல்முறைன்னு சொல்லலாம். எக்ஸ்ஃபோலியேட்டுங்கிறது நீங்க தேய்க்கிறது. ஒரு பொருளை வந்து ஸ்க்ரப்புங்கிற ஒரு பொருள், ஸ்க்ரப்னா வர வர சொரன்னு இருக்கும் இல்லைங்களா, சொர இருக்குங்கிற ஒரு பொருளோட நம்ம என்ன பண்றோம்னா ஸ்கின்ல வச்சு தேய்க்கிறோம், கையில வச்சு தேய்க்கிறோம், தரையில வச்சு தேய்க்கிறோம். அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன். எக்ஸ்ஃபோலியேட்டுங்கிறது அங்க இருக்கிற அந்த பொருளுக்குள்ள க்ரீம், ஸ்க்ரப்பு ஓகேங்களா. ஸ்க்ரப் தான் நம்ம எக்ஸ்ஃபோலியேட்டர்னு சொல்லுவோம். எக்ஸ்ஃபோலியேட்டர் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்க்ரப்பு, சொரன்னு ஒரு பொருள் உள்ள இருக்கும் இல்லைங்களா, அந்த பொருள் தான் எக்ஸ்ஃபோலியேட்டர் சரிங்களா. இது வந்து ஸ்க்ரப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸாக சொல்லலாம். சாண்டு, சுகரு, ஜெல்லு, சால்ட் ஓகேங்களா. இங்கே நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் நம்மளோட ப்ராடக்ட்ல மேக்ஸிமமாக என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா. எக்ஸ்ஃபோலியேஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த எக்ஸ்ஃபோலியேஷன்ல நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரப்